ஓகே, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4வது டெஸ்ட் கடைசி நாளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, குறிப்பாக கடைசி செஷன் பார்த்துருந்தீங்கன்னா, அப்போது காரசாரமான கான்ட்ரவர்சியும் உங்களுக்கு பார்க்க தென்பட்டிருக்கும். அலாங் வித் சம் ஃபேண்டாஸ்டிக் பேட்டிங். ரவீந்திர ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் டீமை காப்பாற்றி கரையேற்றி கொண்டு போயிட்டாங்க 386க்கு 4. அப்போ அந்த மேண்டட்ரி ஓவர்ஸ் 15 ஓவர்ஸ் துவக்கம். அந்த டைமில் நானும் காமெண்ட்ரி பாக்ஸில் இருந்தேன் சோனி ஸ்போர்ட்ஸ் 10 தமிழில். அப்போ சுவாரஸ்யமான சில நிகழ்வுகள் நடந்துச்சு. அண்ட் அப்போது கை குலுக்க ஆஃபர் பண்ணியிருக்காரு பென் ஸ்டோக்ஸ். அம்பையர் வந்து எஹ்சான் ரஸா அதை இந்திய அணி தரப்பில் கொண்டு போகும்போது ட்விஸ்ட்டு இந்தியா போக மறுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு நல்ல காரணமும் இருந்தது. 89ல் ஜடேஜா இருந்தார். அண்ட் முதல் டெஸ்ட் செஞ்சுரிக்காக காத்திருந்த வாஷிங்டன் சுந்தர் 80ல் இருந்தார். அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு வெல் டிசர்வ்டான ஒரு ஆனராக இருந்திருக்கும். பட் இங்கிலாந்து அணி அப்படின்னு நினைக்கல. பென் ஸ்டோக்ஸால் இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்காம அவர் கடும் கோவத்துக்கு உள்ளானார். அவர் மட்டும் இல்லை, அவரோட ஏவல் படை எப்போதுமே பேசிக்கிட்டு இருக்கிற பென் டக்கெட், பேட்டோட அதிகமாக ஸ்டம்ப் மைக்கில் நிறையா பேசும் ஜாக் கிராலி அண்ட் ஹாரி ப்ரூக் எல்லாரும் வந்து சாட ஆரம்பித்தாங்க, நையாண்டி செய்ய ஆரம்பித்தாங்க ரவீந்திர ஜடேஜா. அண்ட் டு பி ஃபேர், ரவீந்திர ஜடேஜா ரொம்ப டிக்னிஃபைடாக ஹேண்டில் பண்ணார். கொஞ்சம் கோவக்காரராக இருந்தால் வேறு மாதிரி கூட பேசியிருக்கலாம். ஏன்னா ஜாக் ராலி மற்றவங்க எல்லாருமே சொன்னது என்னென்னா, நீங்கள் வந்து கை குலுக்கிட்டு போயிடலாமே, உங்களுக்கு 100 வாங்கினா நீங்கள் முன்னாடியே ஆடி இருக்கணும். பென் டக்கெட் ஹாரி ப்ரூக்கிட்டலாம் அடித்து நீங்கள் 100 வாங்கணுமான்லாம் ஸ்டோக்ஸ் கேட்கும்போது, இட்ஸ் நாட் மை கால், நான் எதுவும் பண்ண முடியாது, நான் ஆட தான் போகிறேன், இது கேப்டனோட காலு அப்படின்னு ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அழகாக சொல்லிட்டார் ரவீந்திர ஜடேஜா. பட் பென் ஸ்டோக்ஸ் இங்கே தான் தப்பு பண்ணுறாரு. பென் டக்கெட்டையும் ஹாரி ப்ரூக்கையும் அடித்து அவங்க 100 ரன் ஆளுக்கு சம்பாதிக்கலை. அவங்களோட ஃப்ரண்ட்லைன் போலர்ஸ் அடித்தாங்க. நீங்கள் உங்களோட மெயின் போலர்ஸை ப்ரிசர்வ் பண்ணுவதற்காக 5வது டெஸ்ட் 3 நாளில் ஆரம்பிக்குது, ஃபேர் இனஃப். அதனால் நீங்கள் பார்ட் டைம் ஆப்ரேட்டர்ஸை போட வச்சுருக்கீங்க. இதில் என்னோடய ஒப்பீனியன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் எந்த தவறுமே இல்லை. லேண்ட்மார்க் கண்ணுக்கு நேராக இருக்குது. இவ்வளோ நல்லா ஆடிருக்காங்க, அவங்க ஏன் எடுக்கக்கூடாது? அண்ட் இங்கிலீஷ் எக்ஸப்ஷனலிசம்னு ஒன்று இருந்திருக்கு எப்போதுமே. வந்து நாங்கள் சொல்வது சட்டம், உலகம் அதை அப்படியே பின்தொடரணும் அப்படின்னா அது யாருமே சொல்ல முடியாது. எந்த நாடுமே எந்த ஒரு கிரிக்கெட்டிங் நேஷனுமே இதுதான் ரூலு, இப்படி தான் ஆடணும், திஸ் இஸ் த வே, இந்த ஆஸ்திரேலியன் வே எல்லோரும் ஆடணும், இந்த இங்கிலீஷ் வே எல்லோரும் ஆடணும், இந்த இந்தியன் வே எல்லோரும் ஆடணுங்கிறதுல யாருக்கும் மொனாப்புலி கிடையாது. த கேம் இஸ் கிரேட்டர் தென் எவ்ரி ஒன் எல்ஸ். அண்ட் ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் கிரிக்கெட் ஆடுவதற்கான சில முறைகள் இருக்குது. தவிர இதற்கு தானே வந்து ரூல்ஸ் ஆஃப் த கேம் இருக்குது. ரூல்ஸ் ஆஃப் த கேமை மீற எந்த விஷயமும் செய்யலை இந்தியா. ஸோ பென் ஸ்டோக்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு பெட்டுலண்ட் கேரக்டர் மாதிரி காட்சி அளித்தார், விச் இஸ் அன்ஃபார்ச்சுனேட். ஏன்னா அவ்வளோ நல்ல கிரிக்கெட்டர், ரொம்ப நல்லா ஆடிருக்காரு. இதில் இந்தியா தரப்புலேருந்து எந்த தப்பும் இல்லை. மாரல் விக்ட்ரி இன்னும் பெருசாகவே கிடச்சிருக்கு இந்தியாவுக்கு. அதுதான் என்னோடய பார்வை.